ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் யார்கிட்டயும் காசு வாங்கல. இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க மாதிரி நம்மளும் வீட்டிலேயே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிசைனரா இருந்தேன். வாழ்த்துக்கள் மேம். உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என் பேரு சுகன்யா. நான் சுபிக்ஷா ஆர்கானிக் பிளண்ட்ஸோட ஃபவுண்டரா இருக்கேன். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 8 மந்த்தா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க இல்லையா சுபிக்ஷா ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி, அதுல என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கீங்க? ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டோம். ஹெல்த் மிக்ஸு, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, ஊறுகாய் வகைகள், மால்ட் வெரைட்டிஸ், இது எல்லாமே ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. 8 மந்த்ல நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்தம் இப்போ 39 பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ப்ராடக்ட் சொன்னீங்க இல்லையா? இப்போ முருங்கைக்கீரை பொடின்னு சொல்றீங்க, நிறைய மால்ட் வெரைட்டிஸ் சொல்றீங்க. இது எல்லாத்துக்குமே மூலப்பொருட்கள் அப்படின்றது எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு? முருங்கைக்கீரைங்கிறது எங்க ரிலேட்டிவ் வீட்டில் நாங்கள் எடுத்துக்குவோம். அவங்க வந்து தோப்பு வச்சிருக்காங்க, அதுலேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த தொழிலை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? ஏன்னா நிறைய மால்ட் வெரைட்டிஸ், ஊறுகாய் அது இது நிறைய பண்ணி அது ஒரு பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த பிசினஸ் எப்படி கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் நமக்குன்னு கொஞ்சம் செஞ்சு பார்த்து செஞ்சது. அதாவது பிள்ளைங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி தான் கத்துக்கிட்டது. இப்போ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க மேம் நீங்க? இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு, பட் லோக்கல்ல இந்த மாதிரியும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க ஆர்கானிக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆர்கானிக்கான ப்ராடக்ட் மேல மக்கள் மத்தியில விழிப்புணர்வு அப்படின்றது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ப என்ன சும்மா சாதாரணமா வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் அதை நடைமுறைப்படுத்தி மக்கள் முன்னாடி இப்ப இந்த மாதிரி ப்ராடக்ட் இது வாங்கினா நல்லா இருக்கும், அது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க மக்களா எடுத்து கொண்டுட்டு வர்றதுதான் அது. இது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தானே நீங்க பண்றது. ஸோ ஆமா, முன்னாடி இருந்ததுக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நல்ல வரவேற்புங்கிறது உங்களுக்கு இருந்துச்சா மேம்? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்பவே 22 பொருள் வச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் மத்தவங்களுக்கும் அதை கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 39 ப்ராடக்ட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 39 அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிசினஸா இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இது எல்லாமே உங்களோட குழந்தைங்களுக்காக மட்டும் தான் செஞ்சு கொடுத்தீங்க இல்லையா? அடுத்த கட்டம் நம்ம இதை பிசினஸா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற பிளான் எப்படி வந்துச்சு மேம்? மத்தவங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க, இது நல்லா இருக்கு, இதை நீ ஒரு ப்ராடக்டா எடுத்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சப்போர்ட்டிவா எங்க வீட்லயும் உதவி உதவி செஞ்சாங்க. அம்மாவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஒர்க்ல எல்லாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபுல் சப்போர்ட்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அஹ் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பண்ணு, நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி அவங்க தான் சொல்லுவாங்க. ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். ஸோ வந்து இப்போ நீங்க ஒரு விமனா இருந்துட்டு இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுக்கடுத்து மற்ற வேலைகளும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை தாண்டி ஒரு பிசினஸும் பண்றீங்க. எப்படி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? டைமிங் தான். காலையில பிள்ளைங்களுக்கு செய்யறத அதோட செஞ்சுட்டு, மதியானம் அந்த நம்மளோட நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன இன்னைக்கு தேவை அப்படிங்கறத ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். அது மாதிரி நம்ம ரன் பண்ணிக்குவோம். நமக்கு வந்து எங்க மாமியார் இருக்காங்க. மாமியாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா எங்கேயாவது வெளியில போகணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்காரவங்களும் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியில நல்ல சப்போர்ட்டிவ் கிடைக்கும். ஓகே மேம். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னப்போ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? நீ பண்ணு, நல்லா பண்ண முடியும், பண்ணு, நல்லா இருக்கு, நீ பண்ற ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா சொல்லி தான் நான் அந்த பிசினஸ்ல இறங்குனேன். ஓகே மேம். இப்போ உங்களுடைய வீட்டுக்காக, உங்களுடைய குழந்தைங்களுக்காக வீட்ல செஞ்சது எல்லாமே நல்லா இருக்கு. பிசினஸா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஓரளவு ஒரு 8 மாசமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பீரியட்ல உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப நல்லாவே கிடைக்குதா மேம் இதுல இருந்து? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் யார்கிட்டயும் காசு வாங்கல. குடுத்து இது நல்லா இருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்க்க சொல்லி தான் நாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பிசினஸை நான் எடுத்து பண்ணினேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே குடுத்து, இதை சாப்பிட்டு பாருங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறமா தான் நான் பிசினஸ்லங்கிறது பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பிசினஸ்க்கு எனக்கு வந்து இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணல. ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளோட இது நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருமே வாங்குவாங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கணும். உங்களோட ப்ராடக்ட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு எத சொல்லுவீங்க?
என்னோட ப்ராடக்ட்ல ஏபிசி மால்ட் நல்லா இருக்கும். அதுல வந்து நட்ஸு சீட்ஸும் சேர்ப்போம் அதுல. மத்தவங்க நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க. பாதாம், பிஸ்தா, இது மக்கானா இந்த மாதிரி சேர்ப்பாங்க. நம்மளோட இதுல சீட்ஸும் சேர்க்கிறோம். அதுல வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பிசினஸ் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பிசினஸ் பயணத்துல ரொம்ப சவாலா நீங்க சந்திச்ச விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? அதுனா நிறைய சொல்லலாம். பட் நம்மளும் செய்யணும். மத்தவங்க மாதிரி நம்மளும் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணுங்கிறது என்னோட இது. பட் எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்சிருக்கு. நம்மளோட இது நமக்கு தெரிஞ்சது தானே நம்ம பண்ண முடியும். இது நல்லா இருக்கு. இது நீ பண்றது டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி இது இதுவே நம்ம ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அதுலயே எடுத்து பண்ண ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணோம். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகே மேம். ஒரு நல்ல தொழில எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே ஆரோக்கியமான முறையில உணவுப் பொருட்கள குடுத்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்ண மொமெண்ட் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எப்பயுமே நம்ம நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். நம்மளால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி எனக்கா ஒண்ணு தோணி நான் இந்த 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 ஃபீல்டுலாம் ஃபர்ஸ்ட் நான் இறங்கினேன். என்னோட ப்ராடக்ட்ட ஒவ்வொருத்தவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நானா இது பண்ணதுதான். ம் சுபிக்ஷா இப்ப என்னோட பொண்ணோட பேர் தான் நான் அந்த இதுக்கு வச்சிருக்கேன். இதுக்கும் என்னோட பொண்ணோட பேர் தான் வச்சிருக்கேன். சரி இது மூலியமா ஆரம்பிச்சு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். பட் வீட்டுக்குள்ளே இருக்காம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் இந்த ஃபீல்ட்ல இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன். வேலைக்கு போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி, நம்ம ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? சோ இந்த சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமானதுன்னு சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிசைனரா இருந்தேன். டிடிபி ஆப்ரேட்டரா இருந்தேன். இன்விடேஷன், விசிட்டிங் கார்டு, நோட்டீஸ் இந்த மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணுவேன். இன்னும் வரைக்கும் டைப்பிங்கும் அந்த அளவுக்கு ஸ்பீடு வரும். அது தெரியும். சரி இந்த ஃபீல்டு மட்டும் நமக்கு இல்லாம இன்னும் ஏதாவது பண்ணணும். அதுக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் எதுவும் பண்ணல. வீட்ல தான் இருந்தோம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இத எடுத்து பண்ண ஆரம்பிச்சது. இப்ப உங்கள மாதிரியே ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருமே இதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காம எல்லாம் வெளியில வந்தாதான் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கறது தெரியும். நானும் கொஞ்ச நாள் இப்படிதான் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்தேன். ரொம்ப நாள் இதை யோசிச்சிருக்கேன். யாரும் அந்த மாதிரி இல்லாம எல்லாருமே வெளியில வந்து நல்லா பண்ணணும். அது ஒண்ணு. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அதை வெளியில கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு வந்து உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்து, உங்களுடைய துறை சார்ந்து நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக, நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க எல்லாருமே படிச்சிருக்கணுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு உள்ள திறமைன்னு ஒண்ணு இருக்கும். அதுல வெளியில வந்து தைரியமா பண்ணணும் எல்லாருமே. பண்ற பொருளை குவாலிட்டியா நல்லா கொடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ப்ராடக்ட்டும் அதே மாதிரிதான். நல்லா நல்லா குவாலிட்டியா நல்லா கொடுத்தா மக்கள் எல்லாருமே நல்லா வாங்குவாங்க. இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னோட பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை அதிரை எஃப்எம்ல ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாரும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டுமே தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.